Hi all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Somaya from Somi's Home Chef. Kanunju with Raja Blua. Okay, clear right. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்திருக்கிறது புது வீட்டுக்கு செடி வாங்குறதுக்கு தான். ஸோ செடி வந்து நாம் இப்போ வாங்க போகிற இடம் வந்து புளியூர்குறிச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய நர்சரியில் தான். ஸோ இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் க்ரோட்டன்ஸ், அதே மாதிரி வந்து ரோசஸ் அண்ட் இன்டோர் பிளான்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளாடி வளர்க்குறது மாதிரியான நிறைய டைப் ஆஃப் பிளான்ஸ், அந்த கேக்டஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ் பிளான்ட் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்து வாங்க வந்திருக்கோம். இந்த க்ரோட்டன்ஸில் வந்து 3 தொட்டி வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு, புது வீட்டுக்கு. ஸோ இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறமா இந்த சைட் ஃபுல்லாக ஒயிட் ரோசஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தெட்டிப்பூலையும் சொல்ல வேணாம், நிறைய கலெக்ஷன்ஸ், கலர்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதில் பாருங்கள் ஒயிட் ரோசஸ் எப்படி பூத்துருக்குதுன்னு. நிறைய பூ கொத்தாக பூத்துருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டி, அதனால் ரேட் வந்து 1000 ரேட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிங்க் கலர் கொடி ரோஸ், ஒரு சைடில் மட்டும் நிறைய கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். அப்புறமா இந்த தெட்டிப்பூவை பாருங்கள், பெரிய தொட்டியில் வச்சுருக்காங்க. அண்ட் பூ வந்து இலையை விட அதிகமாக பூத்து நிற்கிது. நாங்கள் வாங்கின இந்த க்ரோட்டன்ஸில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எல்லோ, இன்னொன்று வந்து டார்க் க்ரீன். எல்லோ கலர் வந்து சன்லைட்டில் வச்சுட்டு இருக்கும்போது டார்க் க்ரீனில் தான் இருக்கும், எல்லோ கலரில் வளராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் மொத்தமாகவே க்ரீனாகவே வாங்கிட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட் அந்த மாதிரி, அதாவது தென்னை மரம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நிற்குதுன்னா வந்து ஸ்டார் புளிச்சிக்கான்னு சொல்லுவாங்க, ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். காய்ச்சி நிற்கிது பாருங்கள், நல்ல புளிப்பாக இருக்கும். உப்பு மிளகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும் இது. அப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சின்னதுலேயே காய்க்கக்கூடிய மாங்காய் மரங்கள் அந்த மாதிரி. அப்புறமா தென்னம்பிள்ளை நிறைய இருக்குது. மூங்கில் வீட்டில் ஃப்ரெண்டில் அழகுக்கு வளர்த்துவாங்கள்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரம்புத்தான் வர இருந்துச்சு, பப்பாயா அந்த மாதிரி எல்லாமே. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா பேப்பர் பூ ஒயிட் கலரில். ஸோ பேப்பர் பூவிலையும் நிறைய கலர்ஸ் இருந்தது, சாண்டில் கலர், பிங்க் கலர், டார்க் பிங்கு, ரெட் கலர் அந்த மாதிரி எல்லாம். ஸோ நாங்கள் அதுலேயும் 2 இடம் வாங்கியிருந்தோம். அது என்ன நான் ஃபைனலாக காமிக்கிறேன். வெதரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை பார்க்க ஈவினிங் டைம் மாதிரி இருக்குது, பட் நாங்கள் போயிருந்தது கரெக்டாக மத்தியான டைமும், ஒரு 1 மணி 1:30 மணி அந்த மாதிரி இருக்கும். அது மழைக்கு கருத்து இருந்ததுனால என்னவோ சுத்தமாக வெயிலே இல்லை, சூப்பராக இருந்தது அந்த இடத்துல அந்த டைமில் நிற்கிறதுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல டார்க் கலரில் செம்பருத்தி, அதே மாதிரி டார்க் எல்லோ, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் அந்த பிளான்ட்டை பார்க்குறதுக்கு. இதுலேயே இன்னும் நிறைய கலர்ஸ், டபுள் கலர்ஸ் ஷேடில் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இதில் எல்லோ அண்ட் ரெட் ஷேட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து செம்பருத்திலேயே கலர்ஸில் வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்து எட்ஜஸில் மட்டும் லைட் கலர் வர்றது மாதிரியான செம்பருத்தி. அப்புறமா எல்லாத்துக்கும் நடுவில் பாருங்கள் ஒரு பெரிய மரம், இதில் வந்து பம்பளி மாஸ் காய்ச்சிருக்குது. இதில் இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, கிளியராக எனக்கு தெரியலை. அப்புறமா இந்த பக்கம்தான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ்லாம். அதாவது கொடி மாதிரி படத்தி வளர்கிற டைப், அப்புறமா நார்மல் டைப் அந்த மாதிரியெல்லாம். சரி, இதுலேயும் ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் நல்லா பெட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம புது வீட்டில் பால்கனியில் ஏதாச்சும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்க்க போயிருந்தோம் எல்லாருமே. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சைடில் சின்ன தை மாதிரி வச்சுருக்கிறது எல்லாமே ஆரிக்கா பாம் ட்ரீஸ் தான். இந்த பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டெம்ஸில் 3 கலர்ஸ் வரும், எல்லோ, அப்புறமா க்ரீன் அண்ட் ரெட். இந்த 3 கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப சின்ன தையாக இருந்தது, பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி போல் தோணுச்சுது. எங்கள் ஊரில், அதாவது கன்னியாகுமரியில் எக்கோ பார்க்கில் வந்து இதே பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் எதுவும் நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ இதெல்லாம் தான் அங்கே வந்து வச்சுருந்த இன்டோர் பிளான்ட்ஸ்.
பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட் தான். இந்த அரிக்கா பாம் ட்ரீ மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது மாதிரி தோணுச்சுது ரேட்டு. பிகாஸ் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன தையாக இருந்தது, அதனால தான். இதெல்லாமே செம்பருத்தியில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அதுதான். ஸோ நிறைய தை வச்சுருக்காங்க செம்பருத்தியில். பிங்க் கலர், லைட் பிங்கு, அந்த மாதிரி டார்க் ரெட்டு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. அப்புறமா இந்த பேப்பர் பூ பாருங்கள், டபுள் ஷேடில் இருக்குது. அண்ட் இது வந்து எல்லோ அண்ட் ரெட்டில் உள்ள செம்பருத்தி. அப்புறமா இந்த பிங்கு பாருங்கள், ரோஜா பூ கலர்லேயே இருக்குது செம்பருத்தி. அண்ட் இது வந்து பேப்பர் பூவில் டார்க்கு பிங்க் கலரு. அண்ட் இது வந்து 2 கலர் கலந்தது, ஆரஞ்சு அப்புறமா பிங்க், ரெண்டும் கலந்தது மாதிரியும் பூக்கும். அண்ட் வந்து செப்பரேட்டாகவும் அந்த மாதிரியும் பூக்கிறது மாதிரி அதில் இருந்துச்சுது. ஸோ இதில் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஒயிட்டில் ஒன்று வாங்கியிருந்தோம் பேப்பர் பூவில். அதே மாதிரி நல்ல டார்க்கான பிங்க் கலரும் வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே செடியில் வந்து 2 கலர் பூக்கிறது மாதிரி. அதாவது பாருங்கள், 2 கலர் மிக்ஸ் ஆகியும் பூத்து இருக்குது. அண்ட் செப்பரேட்டாகவும் ஒரே செடியிலேயே 2 கலர்ஸில் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருந்தது. பட் இது வாங்கலை. ஸோ நாங்கள் வாங்கினதை இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது, புது வீட்டில் வைக்கிறதுக்கு. ஸோ இது கூடவே சில ரோஸஸும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த ஒரு சைட் ஃபுல்லாகவே ரோஸ் வெரைட்டிஸ் தான். ரோஸ்லேயே நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் எல்லாமே சூப்பராக பூத்து குலுங்கி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக அந்த பக்கம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸு இன்னும் கொஞ்சம் வெரைட்டி வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே தான் வந்து அந்த கேக்டஸ் அந்த மாதிரி செடி, கள்ளி செடி அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க அந்த ஷெட் போட்ட சைடு. ஸோ நம்ம அங்கேயும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இன்டோர் பிளான்ட்டை பாருங்கள், இந்த கடல்லாம் வளரக்கூடிய அந்த பாசி செடி மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி வளர்த்துறது மாதிரியான பிளான்ட்ஸ் தான். சில பிளான்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருந்துச்சுது. இது வந்து ஒயிட்லேயே அடுக்கு செம்பருத்தி, ரொம்ப நிறைய பெட்டல்ஸ் வச்சு அடுக்கடுக்காக இருக்கும், பெரிய ரோஜா பூ பூத்தது மாதிரி. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் மதர் இன்லா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ரோஜா செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மாமி தான் வந்து எப்போவுமே வந்து அந்த செடியில் வந்து நிறைய திழுப்பு இருக்கா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கான்லாம் பார்த்து எடுத்து தான் சூஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு ரோஜா அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி திடுப்பு இருந்தால் தான் நிறைய வீட்டில் வந்ததுக்கப்புறம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா கொடி ரோஸு, கீழே இருந்தே நிறைய நீளமாக வந்து பைப் போட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் ஃபுல்லாக ஹேங்கிங் பிளான்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுலையே வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. பட் இது எதுவுமே நாங்கள் வந்து வாங்கலை. இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வாங்குறது ஐடியா இல்லை. ஸோ வந்து ஹேங்கிங்கில் எதுவுமே நாங்கள் இப்போதைக்கு வாங்கலை. தெட்டிப்பூவில் வந்து எல்லோ கலர் ஏற்கனவே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் தெட்டிப்பூவும் இந்த வாட்டி வாங்கலை. எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஈவினிங் ஆயிடுச்சுது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னருக்கு தேங்காய் ரொட்டி பண்ணலான் இருக்கோம். கன்னியாகுமரி ஸ்பெஷல் தேங்காய் ரொட்டி. இதுக்கு வந்து நான் இங்கே ஒரு 2.5 கப்பு தண்ணியில் 3/4 கப்பு தேங்காவை நல்லா பிசைஞ்சு எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன், உப்பும் சேர்த்து. இன்னொரு பக்கம் வந்து என்னோடய பையனுக்கு வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க், அதாவது இன்டர்னலுக்கு வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அது வந்து தண்ணி கொதிக்கிற டைமில் இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அவனும் அவன் வாப்பாவும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக அந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன், சோப்பெல்லாம் போட்டு.
இதில் வந்து அவங்க பண்ணும்போது அப்படியே நானும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அண்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் அண்டு அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான வந்து சாண்ட்விச் எல்லாமே ரெடி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ரொட்டி பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சுட்ருக்குது. இந்த கொதிக்கிற டைமில் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்த பச்சரிசி மாவு அந்த தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற டைமில் வந்து நம்ம மாவு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற மாவே நல்லா வந்து வெந்து வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வர்றது மாதிரி கட்டியான பருவத்தில் வர்றது மாதிரி அதை வந்து கிண்டி கிளறி எடுக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருந்ததும் இப்போ அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி வெந்து நல்லா சூப்பராக வருது. ஸோ நம்ம சேர்த்த எல்லா மாவும் மொத்தமாக ஒரே மாதிரியான டெக்ஸ்டரில் வரது வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறுறது வரைக்கும் அப்படியே ஆற விட்டுடலாம். மாவை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். ஸோ ரொட்டிக்கான மாவும் ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு சீஸ் ஷீட்டு வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ரெடியாக இருக்குது. ஆனியனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அந்த ரவுண்டு சர்க்கிளாக வந்து கலட்டி எடுத்து வச்சாச்சுன்னா நம்ம உள்ளாடி அவனுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி அடர்த்தி போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து குக்கும்பரும் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணமோ அதுக்கேற்றது மாதிரி அவனுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்து எங்ககிட்ட வந்து வெள்ளரிக்காய், தக்காளி, அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் தான் இருந்துச்சுது. ஸோ இதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இனிமேல் ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கழட்டி விட்டுட்டு வாப்பாயும் பையனுமாட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸஸாக வர வெஜ்ஜஸ்லாம் நெஹானோட வாயில் தான் போயிட்டு இருந்தது. அதாவது குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே அவனுக்கு ராவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பேலன்ஸ் வர்றதை அவனே சாப்பிட்டுக்கிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா அதில் வந்து சாண்ட்விச்சுக்கு லேயர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சீஸ் ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வெஜ்ஜீஸ்லாம் வந்து மாறி மாறி போட்டு அதை வந்து சாண்ட்விச்சில் ஃபில் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வெஜ்ஜீஸ் வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து மிக்சட் ஹெர்பை வந்து கொஞ்சம் சீசனிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பெப்பர் பவுடர் அது வந்து பசங்களுக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் அந்த வெஜ்ஜீஸ் மேலே சால்ட்டும் லைட்டாக மேலாப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் நாங்கள் இங்கே சேர்க்குறோம். அவ்வளோதான். இப்போ இது திரும்ப டோஸ்ட் பண்ண போகும்போது தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அது ஏன்னா வந்து சீஸ் வந்து உள்ளாடி வச்சுருக்க ஷீட்டை வந்து மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணதில்லை. ரெண்டு பக்கமும் மேலே ஓரளவுக்கு அதிகமாகவே வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு, அதாவது ஓவர் டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து மேலே வந்து அந்த லைட்டாக அந்த கரண்டி வச்சே லைட்டாக வந்து அந்த மாதிரி பரண்டி விட்டு பண்ணும்போது அந்த ப்ரௌன் ஷேடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு, சீஸி சாண்ட்விச். ஸோ இது அந்த நம்ம அதில் சேர்த்துருக்க அந்த மிக்சட் ஹெர்பு பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரியே வந்து இது வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலுக்காக செஞ்சது. ஸோ இது மாதிரியே வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நெஹானுக்கு ஸ்கூலுக்காக எடுத்த ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் அவனுக்கு செஞ்சதை அவனே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னான். ஸோ அவனோட மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஹாப்பியாக போயிட்டார். இப்போ நம்ம வந்து நைட்டு
டின்னருக்கு வந்து ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். ஸோ நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை வச்சு தான் நினச்சி மாவு வந்து நல்ல ஷேப்பாக பால் மாதிரி நான் வந்து உருட்டி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சப்பாத்திக்கு வந்து பால் பிடிப்போம்ல, அது மாதிரி தான் நம்ம இதுக்கும் வந்து பால் பிடிச்சி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு அதை வந்து சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியது தான் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு போர்ஷனாக டிவைட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக வெடிக்காமல் அதை வந்து உருட்டி எடுத்துக்கணும். வெடிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பருத்தும் போதும் அதில் வெடிப்பு வரும். ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கு ரவுண்டாக ஷேப்பாக வராது, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் தான் வச்சுருக்கேன். இதில் தான் நான் இப்போ வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே வந்து அந்த ப்ரெஸ்ஸில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த பேப்பரில் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பருத்தி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து எது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நான்வெஜ் கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் கிரேவி இன்க்ளூடட், அதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. திக்காக வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணி, இல்லைனா வந்து ஃபிஷ் கிரேவியை ரோஸ்ட் மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் இந்த ரொட்டி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எக் ரோஸ்ட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து மத்தியானம் சிக்கன் கிரேவி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்து ரொட்டி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம 2 பக்கமும் ஜஸ்ட் அதை வந்து குக்கானால் போதும். ப்ரௌன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 பக்கமும் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவெல்லாம் நம்ம கையை நினச்சி பால் பண்ணி செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம மாவை ஆற வைக்கிறோன்னு பேரில் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக விட்டுறக்கூடாது. அப்புறம் நமக்கு தான் வந்து மாவு பிடிச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நான் உங்களுக்கு வந்து இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து பொதுவாக ஒழுங்காக வரலனா ரொம்ப ஹார்டாக தான் வரும். பட் நம்ம வந்து ப்ராப்பராக செஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ரொட்டியாக நமக்கு செஞ்சு எடுத்துக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது இல்லை? ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.